வணக்கம் திரு யோரணம் அவர்களே. நாங்கள் இந்த பதிவில் எடுக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், வரவு செலவு திட்டம் அது எவ்வாறு ஒரு பொதுமக்களை பாதிக்கும் என்பதும் அந்த நாட்டை பாதிக்கும் என்பதுதான் இன்றைய எங்களது கருத்தரங்கம். இது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இது வரவு செலவு திட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். அது எல்லா நாட்டுக்கும் தேவையான உண்டு. எல்லா நாடும் இந்த ஒரு தனக்கான ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரித்து அதன் அடிப்படையில் தான் தன்னுடைய வருமானம் என்ன, தன்னுடைய செலவினம் என்ன என்று ஒரு நாட்டை ஆளும் பொழுது அவர்களுக்கான அந்த முழு முறையும் அவர்களுக்கு தெரியாத நிலையில் அரசாங்கத்தை நடத்த முடியாது. சில சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு முடியாத நிலையில் வேறு சில உதவிகளை பெறலாம். வேறு ஸ்தாபனங்களிலிருந்து கடனை பெறலாம். கடனை பெற்று நாட்டை வழிநடத்த வேண்டிய தேவைக்கு பல நாடுகள் உள்ளாகின்றன. அவை தங்களுடைய அந்த ஒரு வருடத்துக்கான உதாரணமாக இந்த வருடம் ஒரு நிதிநிலை அறிக்கை, அதாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுது என்றால் அது அடுத்த வருடம் வரையும், அடுத்த வரவு செலவு திட்டம் வரையும் தாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்னென்ன விடயத்தில் செலவுகளை செய்ய போகிறோம், எங்கெங்கிருந்து வருமானத்தை பெறுவோம் என்று தங்களுடைய இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள். இது ஆளும் கட்சி, ஒரு அரசாங்கம் தான் ஆளும்போது தான் என்ன செய்யும் என்று அறிவிக்கும். எதிர்கட்சிகள் இதை கவனமாக கவனிப்பார்கள், விமர்சனம் செய்வதற்கு தயாராவார்கள். இவர் சொல்லும் அளவுக்கு இவர்களுக்கு வருமானம் வருமா, அல்லது இவர் சொல்வதெல்லாம் செய்வார்களா என்ற அடிப்படையில் அது அந்த வரவு செலவு திட்டத்தை ஒரு அரசியல் பயன்படுத்துவார்கள். ஆகவே நிச்சயம் ஒரு அரசியலாகப்படும் வரவு செலவு திட்டம் நிச்சயமாக சர்ச்சைகளை உருவாக்கும். ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கும்பொழுது ஒரு பொதுமக்களுக்கான ஒரு சிறிய உதாரணத்தை கொடுக்கலாம். உதாரணமாக ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குடும்பத்தில் ஒருவர் உழைக்கின்றார், மனைவி இருக்கிறார், 2 பிள்ளைகள் இருக்கிறார் என்றால் ஒருவருடைய வருமானத்தில் அந்த குடும்பம் சரியாக இயங்க முடியாது. அப்படியானால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், வேறு உதவிகளை பெற வேண்டி வரும். அந்த உதவிகளை யார் இடந்து பெறுகிறார்கள், நண்பர்கள் கொடுக்கிறார்களா, அதெல்லாம் கணக்கில் யாரும் சேர்க்க முடியாது. ஆனால் அது வேறொரு தேவைக்கு, உதாரணமாக வீட்டில் ஒரு தேவை வருகிற பொழுது கடன் ஸ்தாபனம், உதாரணமாக பேங்க், வங்கிகளிடம் போய் கடன் எடுக்கிறார்கள். அந்த கடனை எடுத்து தங்களுடைய குடும்ப நிலைகளை சமாளிக்கிறார்கள். இது ஒரு பார்வை. ஆனால் இந்த வங்கிகளிடம் கடன் எடுக்கும் பொழுது அந்த கடனையும் இவர்கள் திருப்பி அடைக்க வேண்டும். அதாவது சொந்தமாக தங்களுடைய மாதாந்த செலவினங்களை செய்யும் பொழுது வங்கிக்கான வட்டி வீதத்தோடு முதலையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது இன்னும் அதிக பழு ஒன்று அந்த ஒரு குடும்பத்துக்கு வருகிறது. இதே போன்றுதான் ஒரு அரசாங்கத்துக்கும் வருகின்றது. ஒரு அரசாங்கமும் தன்னாலான எல்லாவற்றையும் செய்து அந்த நாட்டை சமாளிக்க முடியும் என்று செய்கின்றது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அதில் எதிர்பார்த்த விதத்தில் அது அமைவதில்லை. திடீர்ந்து ஏதாவது மாற்றங்கள் வரும் பொழுது குடும்பத்தில், உதாரணமாக குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒருவர் வேலை செய்கிறார், நாங்கள் சொன்னது போல திடீரென்று அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது என்று இது எதிர்பாராத ஒன்று. இதே போன்றுதான் நாட்டு நிலைமையிலும் சில சந்தர்ப்பங்களில் இவர்கள் அறிவித்த திட்டங்கள் எதுவும் சமர்ப்பிக்கப்பட முடியாத நிலை ஏற்படும், அல்லது வேறு பல காரணங்கள், இயற்கை அனர்த்தங்களால் அது நடைபெற முடியாமல் போகும் பொழுதுதான் அந்த சிக்கல்கள் உருவாகிறது. ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் என்பது ஓரளவுக்கு ஒரு கணிப்பு தான். இப்படித்தான் 100% அமையும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு இப்படித்தான் அமைய போகிறது என்று பார்க்கிறதான் ஒரு திட்டம். அவை நாட்டுக்கு நாடு இது வேறுபட்டாலும் அடிப்படையில் இது உண்டாகத்தான் இருக்கும். அது பெரிய நாடுகள், சின்ன நாடுகள் என்று பார்த்தாலும் எல்லோரும் இதைத்தான் செய்கிறார். இது இந்த IMF என்ற சர்வதேச நாணய நிதியத்தின் அடிப்படையில் தான் இது பார்க்கப்படுகிறது. அந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த கருத்தை கூறலாம். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. ஏனென்று சொன்னால், வரவு செலவு திட்டம் என்பது நாங்கள் அதை நமது பொதுவான வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக பார்க்கின்ற விதத்தில் நான் அதை பெருமிதமடைகின்றேன். என்றால் ஒரு முக்கியமான விடயம். அது எல்லாரும் அதை கவனமாக உன்னிப்பாக அவதானிக்க வேண்டிய விடயமாகும். நீங்கள் சொன்னவாறு ஒரு வீட்டுக்காரர் ஒருத்தர் உழைக்கும் பொழுது அவர் அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு எவ்வாறு தனது குடும்பத்தை பாதுகாப்பார் என்பதை போன்றதுதான் ஒரு அரசாங்கமும்
தனது பிள்ளைகளைப் போல தனது பொதுமக்களை பார்க்கணும். அதாவது எ- அரசாங்கம் எடுக்கின்ற வருமானங்கள் பல வழிகளில் அரசாங்கம் வருமானங்களை எடுக்கலாம். அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, உள்ளூர் உற்பத்தி, மற்றும் வருமான வரிகள், வெளிநாட்டுக்கு போய் சென்று செய்யும் உதவிகள் மூலம் கிடைக்கும் வருமானங்கள், இது போன்ற வருமானங்களை கொண்டுதான் பின்னர் தமது பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகளுக்கான செலவுகள், அதாவது மருத்துவமனை புனரமைப்பு, ஆம், வீதிகள் புனரமைப்பு, பாடசாலைகள் போன்ற பலவிதமான திட்டங்களை இந்த வருமானத்தை அடிப்படையாக கொண்டுதான் எல்லாம் நடைமுறைக்கு வருகின்றன. இது பல பேருக்கு ஒரு அறியாத உண்மை. சில பேர் நினைத்துக்கொள்ளாம, ஓ, நாங்கள் வருமானம் வரி செலுத்துகின்றோம், இது எங்களுக்கு தேவையா, எங்களுக்கு இது கூடுதல் வருமானம் செலுத்துவதால் எங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றதுன்னு சொல்லி நாங்கள் அதை ஆம், தீவிரமாக ஆலோசனை செய்வதிலும் விட, இந்த வருமான வரிகள் மற்றும் வருமானங்களாலே இந்த வரவு செலவு திட்டம் எவ்வாறு எங்களை, ஒரு பொதுமக்களது வாழ்க்கையை பாதிக்கும் என்பதை தான் நாங்கள் முக்கியமாக அவதானிக்க வேண்டும். ஆம். அதாவது இங்கே ரெண்டு பதங்களை நாங்கள் அடிக்கடி கேட்டுள்ளோம். துண்டு விழும் தொகை என்று கூறுவார்கள், டெபிசிட் என்பார்கள். மற்றது சர்ப்ளஸ் என்பார்கள். மேலதிகமாக அங்கே தேங்கி நிற்கும் பணம். அந்த சர்ப்ளஸ் என்று நாங்கள் கதைப்பதற்கு நிறைய நாடுகள் இல்லை. ஆனால் டெபிசிட் என்று துண்டு விழும் தொகையை பற்றி கதைத்தால் பல நாடுகள் அதை பற்றி கதைக்க இருக்கின்றன. அண்மைய கால வரவு செலவு திட்டங்களை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக சுட கடந்த வாரம் பிரித்தானியாவை பொறுத்தவரை கடந்த வெள்ளிக்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி எல்லாம் இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட முன்பே இது ஒரு பெரிய செய்தியாக மாறி இருந்தது. பிற வரவு செலவு திட்டத்து அன்று ஒரு செய்தியாக மாறினது. அதிலும் ஒரு புதிய செய்தி எப்படி என்றால், ஒரு முறையும் நடக்காத ஒன்று OBR என்ற அமைப்பு, அதுதான் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு பொறுப்பான ஒரு அமைப்பு, எப்படியோ தெரிந்தோ தெரியாமல் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையை நிதியமைச்சர் பாராளுமன்ற மன்றத்தில் சமர்ப்பிக்க முன்னே அறிவித்து விட்டார்கள். இது பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கியது. ஏனென்றால், இவர் என்ன வாசிக்க போகிறாரோ மக்கள் முதலே வாசித்து விட்டார்கள். இது தெரிந்து நடந்ததா, தெரியாமல் நடந்ததா, அரசியல் இதுக்குள் கலக்கப்பட்டதா என்பது இன்னொரு விவகாரம். ஆனால் இந்த வரவு செலவு திட்டத்தை வைத்துக்கொண்டே அரசியல் செய்யும் கட்சிகள் எங்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை வைத்து தாக்கலாம் என்று பார்க்கும் பொழுது, தற்போதைய நிதியமைச்சரான ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் பல முனைகளில் இருந்து வர ஆரம்பித்து விட்டன. வரவு செலவு திட்டத்தை வைத்துத்தான் எல்லாம் என்றால், வரவு செலவு திட்டமே ஒரு அரசாங்கத்தை வீழ்த்தும் அளவுக்கு கூடி சக்தி வாய்ந்தது. இதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். உதாரணமாக பிரான்ஸ் நாட்டை எடுத்துக்கொண்டால், கடந்த 4, 5, 6 மாதங்களாக ஒரு வரவு செலவு 2025, 26க்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்காமலேயே ஒரு அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் சரியான ஒரு அரசாங்கம் அங்கு அமைந்தது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால், இப்பொழுது இருப்பவர் 3வது பிரதமர். சில 4-5 மாதங்களுக்குள் 3வது பிரதமர் வரும் ஒரு நிலை காணப்பட்டது. அதாவது, முதலாவது பிரதமர் அந்த பதவியை விட்டு விலக வேண்டி வந்தது, அல்லது அரசாங்கமே கவல வேண்டிய நிலை வந்தது. பின்பு வேறு சில கட்சிகளுடைய முட்டு கொடுப்போடு 2வது பிரதமர் வந்தார். அவர் வரவு செலவு திட்டத்தில் தன்மைய திட்டங்களை அறிவித்த பொழுது அதே பாராளுமன்றத்தை விவாதத்தில் விட்டபோது அது கூட தோற்கடிக்கப்பட்டது. ஆகவே அரசாங்கம் கவலும் ஒரு நிலை அங்கே காணப்பட்டது. பின்பு சில நாட்கள் சிந்தனைக்கு பின் பல கட்சிகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இப்பொழுது 3வது ஒரு நபர் பிரதமராக இருக்கின்றார். செபஸ்டியன் லெகூனு என்பவர் பிரான்சில் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டாலும், அதாவது அடுத்த வாரங்களில் இதனுடைய சரியான இறுதி முடிவு 9ஆம் தேதி டிசம்பர் பாராளுமன்றத்துக்கு இது விவாதத்துக்கு வரும் பொழுது அங்கு இது சரியாக இயங்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறேன். என்றால், சில கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து விட்டு கொடுப்பு செய்தான் இந்த வரவு செலவு திட்டம் தப்பி கொண்டு வருகிறது. ஆனால் எல்லா கட்சிகளும் ஒரே நோக்கில் பார்க்கவில்லை. எப்படியாவது இந்த இடத்தில் இவர்களையும் சறுக்க வைத்தால் இந்த அரசாங்கத்தை பலவீனமான ஒரு அரசாங்கமாக வைத்து இழுத்து கொண்டு போனால், அடுத்த வருடங்கள் வரும் தேர்தல்களில் தாங்கள் பதவிக்கு வரலாம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வரவு செலவு திட்டம் பகடைக்காய நகர்த்தப்படுகிறது என்பது ஒரு அரசியல் பார்வையாக இருக்கிறது. மற்ற உதாரணமாக, ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு விதமாக காண்போம். உதாரணமாக கனடா, அமெரிக்கா 2 நாடுகளையும் நீங்கள் அருகில் இருப்பவர்கள் பார்த்தால்,
கனடாவிலுடைய வரவு செலவு திட்டம் எப்படி அமைகிறது, அதே போன்று அமெரிக்காவில் அது எப்படி தாக்கங்கள் ஏற்படுத்தியது என்று கூட பார்க்கலாம். அதே வேளையில் நீங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தையும் இந்த ஊடகங்கள் செய்கின்ற ஆம், பிரச்சாரங்கள் அல்லது பொதுமக்களுக்கு கொண்டு செல்லும் விதங்களும் இதை அரசியலை பாதுகாக்குமா அல்லது சேதமாக்குமா என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக அது சேதாரம் விளைவிக்கக்கூடியது. பத்திரிகைகள், வானொலிகள், ஊடகங்கள் எல்லாம் ஒரு நல்ல விடயங்களை சுட்டி காட்டுகின்றன என்று நாங்கள் எந்த நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அங்கே உள்ள சில குறைகளை பெரிதாக கொடுத்து பொதுமக்களிடையே ஒரு விரக்தியை ஏற்படுத்தி அது பின்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டில் சில விடயங்களே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒன்றை கதைத்துவிட்டு தங்களுடைய தொகுதிகள் திரும்பும் போது அவர் பயந்து கொண்டு செல்வார்கள் என்றால் மக்கள் தங்களை நிராகரித்து விடுவார்கள் என்று. ஆகவே அவர்களுக்கு 2 விதமாக இருக்கும். ஒன்று, ஆளும் கட்சியையும் பாதுகாக்கணும், தங்களுடைய எம்பி பதவியிலையும் பாதுகாக்கணும் என்றால் சில இடங்களில் சில விட்டுக் கொடுப்பலை கொடுக்கணும், அல்லது சில இடங்களில் மனச்சாட்சிக்கு விரோதமான முடிவுகளை எடுக்கணும். இந்த இடத்தில் அரசியல் குழப்பங்கள் ஏற்படும். இதனை சாட்டாக வைத்து இதை நல்லொரு சந்தர்ப்பம் பயன்படுத்தி நீங்கள் கூறிய இந்த ஊடகங்கள் இதை நெகட்டிவாக பார்த்து கொண்டே இருக்கும். பிரித்தானியாவில் இந்த வாரம் முழுக்க பெரும்பாலான ஊடகங்களை நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான விளம்பரங்களே செய்து கொண்டிருக்கிறது. இனி வரப்போறும் நாட்களில் பாராளுமன்றத்தில் இது பற்றிய விவாதம் நடைபெறப் போகிறது. இந்த விவாதத்தில் அரசாங்கம் கவிழும் என்று சொல்வது அச்சப்படுவதற்கு பிரித்தானியாவில் இல்லை. ஆனால் பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ஆளும் அரசுக்கு கவிழுமா என்ற ஒரு கேள்விக்குறியோடையே இந்த பத்திரிகையுடைய ஊடகவியலுடைய விமர்சனமும் வரவு செலவு திட்டத்தை பாதிக்கும் என்பதை மறக்க முடியாது. அதே வேளையில் நான் இன்னொரு கேள்வியை உங்களிடம் சமர்ப்பிக்கவிருக்கின்றேன். இந்த ஊடகவியாளர்கள் செய்கின்ற விதங்கள் நிச்சயமாக பல விதங்களில் அரசாங்கத்தை மட்டுமின்றி பொதுமக்களையும் பாதிக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நிச்சயமாக. ஏனென்றால் இவர்கள் என்னத்தை கூறுகிறார்களோ பொதுமக்கள் எல்லோருக்கும் எல்லா சூழ்ச்சிகளும் விளங்காது. உதாரணமாக வரவு செலவு திட்டம் என்றால் ஏதோ எங்களிடம் வரியை பிடுங்க போகிறார்கள் என்று மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த வரி எங்கெங்கே கொடுக்கப்படும், உதாரணமாக ஒரு வரவு செலவு திட்டத்தின் போது சில முக்கியமான விடயங்களை கவனத்தில் எடுக்கணும். ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு, டிஃபென்ஸ், இது மிக முக்கியமானது. அடுத்தது ஹெல்த், சுகாதார சேவை, அது எந்த அளவுக்கு நல்லா அமைகிறதோ அதுதான் நாட்டுடைய சுகாதாரமாக கூடி இருக்கலாம். அதே போன்று கல்வி மிக முக்கியம். கல்வி, அத்தோடு விஞ்ஞான ஆராய்ச்சி, கல்வி, ரிசர்ச் ஆராய்ச்சிகள், இவை எல்லாம் இந்த நிதி அடிப்படையில் தான் நடக்கிற ஒன்று. அங்கே நிதி இல்லை என்றால் கல்வி நல்ல நிலைக்கு வர முடியாது, விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நடக்க முடியாது. போக்குவரத்துகள், உதாரணமாக ஒரு நாட்டுக்கு நாடு நீங்கள் பாருங்கள், போக்குவரத்தில் போட்டிகள் இருக்கின்றன. சில நவீன ரயில்கள் ஓடும், நவீன விதமான போக்குவரத்து வசதிகள் இருக்கும். சில இடங்களில் அவை இராது. அந்த இல்லை என்ற இடங்களில் பொருளாதார ரீதியாக சற்று பின்தங்கிய நாடுகளாக இருப்பார்கள். ஆகவே ஒரு நல்ல ரயில் சேவையோ வேறு சேவைகளை, நல்ல பாதைகளை, மிக முக்கியமான பாதைகள் அமைப்பு, நல்ல பாதைகள் இருந்தால் தான் போக்குவரத்து நல்லா இருக்குது. நல்ல பாதைகள் இருந்தால் தான் பொருட்களுடைய வர்த்தகம் வேகமாக இயங்கும். அதில் தடை ஏற்பட்டால் வர்த்தகத்தில் தடை ஏற்படும். ஆகவே இப்படியான குற்றச்சாட்டுகளை, தவறுகளை எந்த நேரம் விடாமல் தொடர்ந்து நெகட்டிவாகவே பொதுமக்கள் மத்தியில் ஊடகங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது பொதுமக்கள் அந்த அரசாங்கத்தின் மீது ஒரு வெறுப்பை கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அது சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் கவிழும் அளவுக்கு பொதுமக்களுடைய பிரஷரினால், பொதுமக்கள் கொடுக்கும் அழுத்தத்தினால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் அந்த அந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்கவா எதிர்க்கவா என்று வாக்களிக்கும் பொழுது ஆபத்துகள் நிறையவே இருக்கின்றன. அதே வேளையில் அந்த ஊடகவியலாளர்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் ஒரு தன்மையான முறையில் பொதுமக்களுக்கு தேவையானவற்றை, அதாவது வரவு செலவு திட்டம் பற்றிய விவரங்களை கொஞ்சம் விளக்கமாக கொடுத்து, இதனால் வெறும் நன்மைகள் தீமைகளை பற்றி விளக்கமாக கூறினால் நன்மை பயக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா, அல்லது என்ன மாதிரி அதன் பற்றி உங்கள் கருத்து? அவ்வளவு தூரம் அவர்கள் விழுந்து அதை விளங்கப்படுத்துவார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் அதை கூற முயற்சிப்பார்கள். ஆனால் அந்த சொல்லும் முயற்சி உதாரணமாக கவனத்துக்கு எடுக்கப்படுமான உதாரணமாக அண்மையில் புதிதாக அறிவிக்கப்பட்ட ஒரு விடயம், பிரித்தானியாவில் இந்த எலக்ட்ரிக் கார்
மின்சாரத்தில் ஓடும் வாகனங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். முன்பெல்லாம் மின்சார வாகனங்கள் பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ள மாட்டார்கள், ஏனென்றால் பெட்ரோல் டீசல் வாகனங்களை பாவிப்பார்கள். ஆனால் இப்பொழுது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து சர்வதேச ரீதியாக போட்டி போட்டு கொண்டு வரும். உதாரணமாக அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உடைய போட்டியில் இந்த எலக்ட்ரிக் கார்கள் லட்சக்கணக்கான உற்பத்தி செய்யப்பட்டு அவை நடைமுறைக்கு வருகின்றன. ஆகவே இவற்றை பாவிக்கும் பொழுது பெட்ரோல் டீசலுடைய பாவனை குறைகின்றது. அதற்கு அவர்கள் வேறு விதமாக கூறலாம், சுற்றுப்புறச் சூழல் இந்த கார்பன் டை ஆக்சைட்டினால் பாதிக்கப்படாமல் இருக்கும் என்று கூறலாம். அதில் ஒரு உண்மை இருக்கிறது. ஆனால் மறுபுறம் பார்த்தால் இந்த பெட்ரோல் டீசல் வாகனத்தை பாவித்த சாரதிகளோ அல்லது மக்களோ அரசாங்கத்துக்கு வரியை கட்டுகிறார்கள். அந்த வரியில் இருந்து தான் வேறு வேறு பாதை அமைப்பு போன்றவை இருக்கிறது. ஆகவே டீசல் பெட்ரோல் கார் ஓடுகிறவர்களும் ஏறக்குறைய ஒரு மைலுக்கு 7 பென்ஸ் வரை செலவழித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது புதிதாக வந்த வரவு செலவு திட்டத்தில் அடுத்த வருடத்திலிருந்து எலக்ட்ரிக் வாகனங்கள் ஓடுபவர்கள் ஒரு மைலுக்கு 3 பென்ஸ் செலவழிக்க வேண்டும், டேக்ஸ் வரியாக கொடுக்கணும் என்னும் பொழுது திடீரென்று இங்கே எதிர்ப்பு ஆரம்பித்து விட்டது. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டீங்களே, சரியானதை இவர்கள் சொல்லுகிறார்களா இல்லையா என்று. அவர்கள் சொல்லுகிறார்களோ இல்லையோ எங்களுக்கு புரிந்ததை நாங்கள் சொல்ல வேண்டும். உதாரணமாக டீசலும் பெட்ரோலும் கொடுத்த ஒரு சாரதி அந்த வாகன வீதிக்காக வரியை செலுத்துகிறார் என்றால் ஏன் எலக்ட்ரிக் வாகனம் ஓடுவர் செலுத்தக்கூடாது? அது நியாயம்தானே? இதை சரியான முறை சுட்டி காட்டுவார்களோ தெரியவில்லை. அப்போ அவர்கள் மட்டும்தான் வரி கட்டணும், இவர்கள் இல்லை என்றால் அது ஒரு கேள்விக்குறி. இப்படியான சில உண்மையான விடயங்களை சொல்ல வேண்டும். சுகாதார சேவை எடுத்துக்கொண்டால், சுகாதாரம் என்னும் பொழுது இந்த கொரோனா வந்த பொழுது உங்களுக்கு தெரியும், சகல நாடுகளுமே பாதிக்கப்பட்டன. ஒவ்வொரு நாடும் தனக்கு தேவையான அளவு நிதியை வைத்திருந்தாலும் இந்த கொரோனா ஒன்று வந்து அவருடைய நிதியை அப்படியே சுரண்டி கொண்டு போய்விட்டது. ஆகவே இப்போ உள்ள அரசாங்கங்களுக்கு இந்த நிதி, அதாவது சுகாதாரத்தை பழைய முறையை கொண்டு வருவதற்கு நிச்சயமாக பணம் தேவை. அப்போ அதற்கான விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கு இந்த தடுப்பூசிகளை கண்டுபிடிக்கும் பொழுது இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தொகையை செலவழித்தால் அது எப்படி திருப்பி எடுப்பது? எங்கேயோ இருந்த இடத்தில் எடுத்தே ஆகணும். அது எங்கே எடுப்பது? நேரடியாக போய் வங்கியில் கடன் எடுப்பதா அல்லது பொதுமக்களிடமிருந்தே ஒரு சின்ன தொகையை கேட்பதா? வங்கியில் கடன் எடுத்தால் அதற்கான வட்டியை கட்டுவதற்கே இன்னும் ஒரு பெரிய தொகை தேவைப்படும். ஆகவே சில இடங்களில் பொதுமக்களிடம் இருந்துதான் அந்த வரிகள் அறவிடப்பட வேண்டும். இதை கூறும் பொழுது அரசாங்கத்துக்கு நாங்கள் சாதாரணமாக கதைக்கிற மாதிரிப்படும், ஆனால் அதில் உண்மையும் இதுதான். ஆகவே சில இடங்களில் நாங்கள் தான் வரியை கொடுக்க வேண்டும் என்பது உண்மை. நீங்கள் சொல்வது உண்மை. யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனப்பாங்கு என்னும் பொதுமக்களுக்கு இல்லை. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான கேள்வியை நான் உங்களை கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். அதாவது ஒவ்வொரு நாடுகளிலும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அந்த நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் பொழுது பிற நாடுகளிலும் அந்த நாடு அந்த உரிமைக்குரிய நாடுகளின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். இந்த வகையில் தற்பொழுது இலங்கையில் இயற்கை அனர்த்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் இலங்கை முழுவதும் தண்ணீரில் சிக்கிய நிலையில் காணப்படுகின்றது. இதற்கு தமது உயிரை பணயம் வைத்து உதவி செய்கின்ற காவலாளிகள், இராணுவ வீரர்கள் போன்றோர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் மதிப்பளிக்க வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். அதே வேளையில் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது, அதாவது இயற்கை அனர்த்தங்கள் போன்ற இயற்கை அழிவுகள் ஏற்படும் பொழுது எவ்வாறு இந்த வரவு செலவு திட்டங்கள் பாதிக்கப்படலாம் என்று உங்களது கருத்து? இது முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் உதாரணம் இலங்கை எடுத்துக்கொள்ளும். இலங்கையினுடைய உற்பத்தி பொருட்களில் அது அதி முக்கியமான ஏற்றுமதிக்கு நாங்கள் பாய்ப்பது தேயிலை. எல்லோருக்கும் தெரியும், இலங்கையினுடைய பொருளாதாரம் முழுக்க தேயிலையில் தங்கி இருக்கிற நிலை காணப்படுகிறது. தேயிலை என்றால் இங்கே மலைநாடுகளில் தான் அவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. மீண்டும் ஒரு முறை பாருங்கள், இப்பொழுது நடந்த வெள்ள அனர்த்தங்களின் போது இந்த மலைநாடுகள் கூட இங்கே கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி, உதாரணம் மண் சரிவு என்று ஒன்று ஏற்பட்டு பலர் அங்கே ஒரு சில இடத்தில் ஒரு முழு கிராமமே காணாமல் போய்விட்டது. அப்படியே மண்ணினால் மூடப்பட்டுள்ளது. இது எதிர்பார்க்காத ஒன்று. அரசாங்கம் கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வரவு திட்டத்தை தயாரித்து கொண்டு போகும் பொழுது இந்த அழிவு காரணமாக ஒன்று உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. தேயிலை உற்பத்தி அங்கு நடக்கவில்லை. நடைபெற்ற தோட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகின. அதை
கொழுந்து பறிப்பதற்கு ஆட்கள் இல்லை, மக்கள் இறக்கிறார்கள். அவற்றை கொண்டு செல்வதற்கு பாதைகள் இல்லை, புதிய பாதைகள் போட வேண்டிய தேவைகள் இருக்குது. இறந்தவர்கள் எத்தனை பேர் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்படியான எதிர்பாராத அனர்த்தங்கள் வரும் பொழுது இவர்கள் எவ்வளவுதான் வரவு செலவு திட்டத்தை போட்டாலும் இவர்களை அறியாமலே அந்த செலவு அங்கே வந்து கொண்டே இருக்கிறது. எங்களை இலங்கையை பொறுத்தவரை போதிய அளவு பாதுகாப்பு இல்லாத போக்குவரத்து நிலைமை பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத நிலை காணப்படும் பொழுது உற்பத்தி பொருட்களை இங்கே அனுப்புவது. ஆகவே இது இலங்கைக்கு மட்டும் உள்ள பிரச்சனை இல்லை, இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மற்ற நாடுகளையும் இது பாதிக்கிறது. அதே நேரம் எங்களுடைய பொருளாதாரத்தையும் வயிற்றில் அடிக்கும் ஒரு நிலையாக காணப்படுகிறது. அதே வேளையில் இப்படியான இயற்கை அனர்த்தம் போன்று நமது வாழ்க்கையிலும் சில எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் பொழுது எவ்வாறு குடும்பத்தில் ஒரு வரவு செலவு திட்டத்தை பாதிக்கும் என்பதை கொஞ்சம் விளக்கமாக கூற முடியுமா? உதாரணமாக ஒருவர் மட்டும்தான் உழைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு ஒரு குறிப்பிட்ட வருமானம் தான் வருகிறது. அந்த வருமானத்தில் தான் அவர் வாழ்க்கை ஓட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் முடியாத நிலையில் எங்கிருந்து இவர்களுக்கு ஒரு வருமானம் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் கணவன் மட்டுமே உழைத்து வந்த நிலையில் மனைவியும் வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்படுகிறது. மனைவி வேலை செய்ய முடியாத பல காரணங்கள், உதாரணமாக குழந்தைகள் ஒன்றன் பின் ஒன்றாக 2-3 குழந்தைகள் வந்தால் குழந்தைகளை பராமரிப்பதற்காக ஒரு மனைவி தாய் வீட்டில் தான் இருந்தாக வேண்டும். ஆகவே ஒரு சம்பளத்தை தான் இவர்கள் ஓட வேண்டி இருக்கும். ஆனால் ரெண்டாவது அவர் சேர்ந்து உழைக்கும் பொழுது அங்கே வருமானம் கூடுகிறது. அப்போ அந்த வருமானத்தில் ஓரளவுக்கு இவர்கள் தங்களை சுதாகரித்து கொள்ளலாம். அதே நேரம் கல்வி தேவை. இங்கே கல்வி என்பது காசு கொடுத்து யூனிவர்சிட்டி போகும் வரை நீங்கள் காசு கொடுத்து படிக்க வேண்டிய தேவையில்லை, இலவச கல்வி தான். ஆனால் யூனிவர்சிட்டி என்று நீங்கள் போகும் பொழுது தான் அந்த பிள்ளைகள் தாங்கள் கடனாளிகளாக மாறி, இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. பிள்ளைகளாக இருந்து சர்வகலாசாலை போகும் பொழுது அதற்காக அரசாங்கம் கொடுக்கும் லோன் ஒன்று இருக்கிறது, ஸ்டூடெண்ட் லோன். அதை வாங்கும் பொழுது இந்த பிள்ளைகளும் ஒரு கடனுக்கு உள்ளாகிறார்கள். அவர்கள் பல வருடங்கள் இந்த வரியை கட்ட வேண்டியிருக்கிறது. அது அப்படியான நிலையில் சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் குடும்ப வருமானத்தை பார்த்து ஓரளவுக்கு பெனிஃபிட் என்று கூறுவோம் ஆங்கிலத்தில், ஒரு அரசாங்க சலுகைகளை கொடுப்பனவுகளை கொடுத்து இந்த குடும்பங்களை பாதுகாத்து கொண்டு வருகின்றன. ஆனால் எல்லா இடத்திலும் அது சரியாக இருக்குமா என்பது ஒன்று. அடுத்தது அரசியல் சூழ்நிலை. தற்போது நாட்டுக்கு நாடு புதிதாக கிளந்து வரும் இந்த தேசியவாதம், இனத்துவசம் என்ற ஒரு நிலை வரும் பொழுது வெளிநாட்டுகள் மீதான அந்த காழ்ப்புணர்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது இவர்களுக்கு கொடுக்கும் பண உதவியை நிறுத்த வேண்டும் என்று ஒரு கூக்குரல் எழுதும் பொழுது அரசாங்கம் சிறிதாக இவர்களுக்கு கொடுக்கும் அந்த அரசாங்க உதவி பணங்களை நிறுத்த வேண்டிய ஒரு தேவைக்கு உள்ளாகிறார்கள். அதில் கூட ஒரு எதிர்பாராத ஒன்று நடந்தது. முன்பு இருந்த அரசாங்கம் இந்த 2 பிள்ளைகளுக்கு மேல் இருந்தால் 3வது பிள்ளையிலிருந்து எந்த உதவியும் கொடுக்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. பிறகு பதவிக்கு வந்த இதே அரசாங்கம் அதே கொள்கையிலே பின்பற்றி கொண்டு வந்த பொழுது அரசாங்கத்துக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்தது. அதாவது அரசாங்கத்தை பிரதமரை எதிர்த்து பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் கொண்டு வரும் சட்டங்களுக்கு எதிராக வாக்களித்தோர் நிலை இருக்கும் பொழுது பிரதமர் என்றவர் தலைமை தாங்க தகுதி உடையவரா, அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்பெழுந்தன. பின்பு இப்பொழுது அதற்கு பயந்தோ என்னவோ இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் அந்த 3வது பிள்ளை 2வது பிள்ளைக்கு இருந்த 2வது பிள்ளைக்கு மேல் அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்ற விடயத்துக்கான தடை நீக்கப்பட்டு 3வது பிள்ளைக்கும் கொடுக்கலாம் நிலை வந்தது. ஆகவே அது ஒரு விதத்தில் அவர்களுக்கு வெற்றி. ஆனால் நீங்கள் கூறிய ஒரு விடயத்தை இங்கே திருப்பி பார்ப்போம். ஊடகங்கள் அது எப்படி திரித்து கூற முயன்றன. நேற்றைய தினம் வந்த சில பத்திரிகைகளில் அரசாங்க கொடுப்பனவுகள் இருக்கிற பிள்ளைகள் உள்ள வீட்டுக்கு ஒரு வருடத்துக்கு அரசாங்கம் எவ்வளவு கொடுக்கிறது என்று கால்குலேட் பண்ணி அதை கணக்கிட்டு இங்கே உள்ள மக்களை கிளந்தெழ பண்ணும் ஒரு செய்தியை செய்தது. நீங்கள் ஏறக்குறைய 71,000 பவுன் உழைத்தால் தான் மற்றவர் போல இந்த நாட்டில் வாழலாம், நீங்கள் உழைக்க வேணும். ஏனென்றால் உழைக்காதவர்களுக்கு அரசாங்கம் இவ்வளவு தொகையை கொடுக்கிறது என்று சொன்னவுடன் இப்பொழுது உடனடியாக ஒரு பக்கம் அரசாங்கம் தாக்கத்துக்குள்ளாகிறது. இது வேலை செய்யாமல் இருப்பவர்களுக்கு உதவி செய்யும் அரசாங்கமே ஒழிய வேலை செய்பவர்களுக்கு உதவி செய்யும் அரசாங்கம் இல்லை என்றவுடன் பொதுமக்களுடைய எதிர்ப்பு அரசாங்கத்து மீது திரும்புகிறதாகவே இந்த 2யும் ஒரே
ரெண்டு மாங்காய் என்ற மாதிரி ஒன்று அரசாங்கத்தை தாக்குவது, இரண்டாவது அரசாங்கத்தை பதவியிலிருந்து இறக்குவதற்கு இந்த வரவு செலவு திட்டம் பெரிய உதவியாக இருக்கும் என்பது இந்த நேரத்தை சேர்த்து பார்க்கலாம். இதே போன்றது நான் இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இப்ப நீங்கள் சொன்னவாறு வேலை இல்லாமல் வருமானம் பெறுவர்கள் போன்று அகதிகளாக வருவர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் சலுகைகளை விட திறமை வாய்ந்தவர்கள் வேலைக்கென்று வரும் பொழுது அவர்களுக்கு சலுகைகளை 2 வருடத்துக்கு கிடைக்க மாட்டோம். அரசாங்கத்திலிருந்து நிதியுதவி ஒரு காலம் எடுக்க முடியாது, அவர்கள் வேலை எடுக்க மட்டும். இதை பலரும் மறந்திருக்க மாட்டார்கள். இதை அநேகமாக யூரோப்புகளிலும் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று எனது எண்ணம். ஆனால் கனடாவில் அப்படி, லண்டன் ஐக்கிய ராஜ்யத்திலும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதாவது படிக்க வேண்டு வருபவர்களுக்கு ஸ்பான்சர் செய்து வரலாம், அது வேற விஷயம். அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு ஒரு கணிசமான தொகை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கின்றது. இதுக்கும் நாங்கள் சொல்லுகின்ற வரவு செலவு திட்டத்துக்கும் ஒரு நெருங்கிய உடம்பொன்று இருக்கின்றது, தொடர்பு இருக்கின்றது. அதாவது இதெல்லாம் வரவு செலவு திட்டங்களோடு சம்பந்தப்பட்டது. வருமானங்கள், அதாவது கனடாவில் முக்கியமான வருமானம் குடிவரவு திட்டத்தால் ஏற்படுகின்ற வருமானம் தான் கூடுதலான வருமானம். அந்த வருமானத்தை கொண்டுதான் மிச்ச பொதுமக்களுக்கு தேவையான செலவுகள், மருத்துவமனைகள், வீதிகள் புனரமைப்பு திட்டங்கள், வீடு அமைப்புகள் போன்ற பலவிதமான பாடசாலைகள், அப்படியான சில புதிய பொதுமக்களுக்கு தேவையான செய்கின்றார்கள். அதே வேளையில் திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள் தங்களது நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் ஒரு கணிசமான தொகையை கொண்டு இங்கு இருக்கும் பொழுது அவர்கள் 2 வருடத்துக்கு ஒரு விதமான நிதியுதவியும் கனடா, அதாவது அரசாங்கத்திடமிருந்து பெற முடியாது. இது பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐக்கிய ராஜ்யத்தில் ஏதாவது? ஆமாம், பொதுவாக இந்த ஒர்க் பர்மிட் ஸ்கீம், ஸ்கில் ஒர்க்கர்ஸ் என்ற ஏதோ வடிவத்தில் தொழில் ரீதியாக இங்கே வருபவர்கள் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு தொகையை காட்டியே ஆக வேண்டும், அல்லது அவர்களுக்கு வேலை கொடுப்போர் அவ்வளவு சம்பளம் கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு சம்பளம் எடுப்பவர்களுக்கு அரசாங்க உதவி எந்த உதவியும் கிடைக்க போகிறோம். ஏனென்றால் அவர்கள் நாங்கள் இவ்வளவு உழைத்து காட்டுவோம் என்று தங்களுடைய அடிப்படை சம்பளம் பெறக்கூடிய தகுதியோடு தான் நான் வருகிறேன் என்று சொல்லி வரும் பொழுது அவர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்ய போவதில்லை. அது நேரடியாக கனடா போன்று இல்லாவிட்டாலும் இங்கே அவர்களுக்கு அரசாங்க உதவி இல்லை, ஆனால் அவர்களே உழைத்து ஆக வேண்டும் என்று இருக்கிறது. நீங்கள் கூறிய மாதிரி அகதி தஞ்சம் கேட்டவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் உதவிகள் ஓரளவுக்கு அவர்களை பாதுகாக்கிறது. அப்படி என்றால் அவர்களுக்கு தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள், பல இடங்களில் தங்க வைத்திருக்கிறார்கள். அது இன்னொரு பிரச்சனையை உருவாக்கியுள்ளது. அவர்களை ஹோட்டல்களில் தங்க வைக்கும் பொழுது இப்பொழுது பொதுமக்கள் அதுக்கு எதிராக கிளர்ந்து ஹோட்டல்களை தாக்கும் ஒரு நிலை, அது கூட மீண்டும் அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் மாறி இருக்கிற நிலையை காண வேண்டும். சில இடங்களில் நல்ல சில விடயங்களை இவர்கள் அறிவித்திருந்தாலும் அவை கவனத்துக்கு போகாத அளவுக்கு விஷம பிரசாரமோ அல்லது எதிர்மறையான கருத்துக்கள் அங்கே பாதிக்கும். உதாரணத்துக்கு இந்த ட்ரெயின் டிக்கெட் இங்கிலாந்தை பொறுத்தவரையில் ஜனவரி வருகிறது என்றால் எல்லோருக்கும் பயமாக இருக்கும். ட்ரெயின் டிக்கெட் விலை கூட 3 அல்லது 4, 5 வீத டிக்கெட்டை உயர்த்துவார்கள். நாங்கள் அறிந்தவரை கடந்த 30 வருடமாக ஒவ்வொரு ஜனவரியிலையும் இந்த ட்ரெயின் டிக்கெட் கூடிக்கொண்டே போகிறது. ஆனால் தற்போதைய வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டார்கள். அடுத்த சில வருடங்களுக்கு அது எந்தவித உயர்வும் இல்லை. அது நல்ல விடயம். ஆனால் அதை பற்றி பெரிய பத்திரிகைகள் பெருசாக கூறியதும் இல்லை, கதைத்ததும் இல்லை. மற்றது இந்த உதாரணமாக ப்ரிஸ்கிரிப்ஷன் சார்ஜ், அதாவது இப்போ மருத்துவ டாக்டர் ஒரு தொண்டை கொடுத்தா அந்த தொண்டையை கொடுத்து நீங்கள் மருந்து வேண்டுகிற ப்ரிஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் என்போம். அது அகதிகள் போன்றவர்கள் குறைந்த வருமானம் உள்ளவர்களுக்கு அது ஃப்ரீ இனாம். ஆனால் சாதாரணமாக ஒரு அளவாக உழைப்பவர்களுக்கு அதுக்கு ஒரு காசு இருக்கிறது. £9.50 என்னோ ஒரு மருந்துக்கு என்று இருக்கிறது. அதுவும் ஒவ்வொரு வருடமும் அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் எதிர்வரும் அந்த அறிவிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அது நிறுத்தப்பட்டுள்ளது, ஃப்ரீஸ். அதாவது இனி இப்போதைக்கு கூடுவதில்லை. இது மற்றது எனர்ஜி பில்ஸ், அதாவது இப்பொழுது எலக்ட்ரிசிட்டி, கேஸ் என்பவருடைய விலை உயர்ந்தது எல்லோருக்கும் தெரியும். யுக்ரைன் போரை சாட்டி இந்த விலைகள் உயர்ந்தது எல்லோருக்கும் தெரியும். அது மிகப்பெரிய விடயம். ஆனால் இருந்தாலும் அதில் கூட ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படியான சில நல்ல விடயங்கள் செய்தாலும் ஃபேர் அண்ட் நெசசரி, கட்டாயம் ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும். அது தேவை என்றால் சில இடங்களில் கஷ்டமான அறிவிப்புகளை அறிவித்தே ஆக வேண்டும். இது
எந்த அளவுக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை பொறுத்து தான் அரசாங்கம் தொடர்ந்து வரும். என்னை பொறுத்தவரை பிரித்தானியை பொறுத்தவரை அடுத்த வாரம் இது பாராளுமன்றத்தில் பல சர்ச்சைகளை உருவாக்கும். அதே போன்று பிரான்ஸை எடுத்துக்கொண்டால் 3 பிரதமர்கள் ஒன்றன் பின் ஒன்று இல்லாமல் போனார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தை வைத்து இப்பொழுது 3வது வரவு செலவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மீதான விவாதங்கள் நடைபெறுகிறது. அடுத்த வாரம் மட்டில், அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி மட்டில் மீண்டும் ஒரு முறை இந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் பொழுது அது வெற்றிகரமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி என்றால் மீண்டும் அந்த ஒரு பிரதமர் பதவி விலகுவாரா, அந்த அரசாங்கம் கவுளுமான்ற ஒரு கேள்விக்காகவே வரவு செலவு திட்டம் என்பது நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கூறுவது என்னவென்றால் அது ஒரு நாட்டினுடைய தலை விதியை நிர்ணயிக்கும் ஒரு விடயம். இது வரும் விளையாட்டல்ல. ஆகவே அது நாட்டை பாதிக்கும் ஒரு முக்கிய விடயமாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் முதல் ஒரு விடயத்தை தொட்டு காட்டினீர்கள். ஒரு நாட்டில் ஏற்படும் ஒரு தாக்கம் மற்ற நாடுகளை தாக்குமா என்று. அதுக்கு இன்னொரு உதாரணம், உங்களுக்கு அருகில் உள்ள அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த 43 நாட்களாக அங்கே ஷட் டவுன் என்று ஒன்று அறிவித்தார்கள். ஒரு முடக்கம், நிதிநிலை முடக்கம். ஆச்சரியம் இருந்தது. கோடிக்கணக்கான வருமானம் புறம் உற்பத்தி, உலகம் முழுக்க ஆயுதங்களை கொடுத்து விற்பனை செய்யும் ஒரு செல்வந்த நாடான அமெரிக்காவில் 43 நாட்களுக்கு சாதாரண மக்களுக்கு வேலை செய்தால் சம்பளம் எடுக்க முடியாத நிலை காணப்பட்டது. எல்லா விதமான இடங்களும் முடக்கப்பட்டுள்ளன, ஷட் டவுன். அப்படியான நிலையில் அவர்கள் எப்படி இந்த சமாளித்தார்கள் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக பொதுமக்களுடைய கோபம் அங்கே வெளியில் வந்திருக்கும். ஆனால் அமெரிக்கா போன்ற நாட்டில் இந்த கோபத்தை காட்டி துணிஞ்சு எழுதக்கூடிய பத்திரிகைகளோ வானொலியோ தொலைக்காட்சிகள் அங்கே இல்லை. ஏனென்றால் எல்லோரும் ட்ரம்புக்கு பயம், அவர் தங்களுக்கு திருப்பி அடிப்பார் என்ற பயத்தில் அமைதியாக இருந்தார்கள். 43 நாள் வரை மக்கள் கஷ்டப்பட்டது சிலருக்கு தான் தெரியும். ஆனால் பொறுமையாக காத்து கொண்டிருந்தால் பின்பு 2 கட்சிகளும் சேர்ந்து ஒரு விதத்தில் இதை ஒரு முடிவு கண்டு வர வேண்டும் என்று எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்துதான் அந்த ஷட்டவுனை முறிவு கொண்டு வந்தார்கள். அங்கே கூடிய அரசியல் சிக்கல் தோன்றியது. எதிர்கட்சியாயிருந்த டெமோக்ராட் கட்சி அரசாங்கத்தோடு சேர்ந்து வாக்களித்ததில் டெமோக்ராட் கட்சிக்கு கோபம். அதே போன்று ஆளுங்கட்சியான ரிப்பப்ளிக்கன் கட்சியில் உள்ளவர்கள் தங்களுடைய அந்த வாக்கை எதிர்த்து வாக்களித்ததில் அந்த கட்சியில் உள்ள ஒரு கோபம். ஆகவே பாருங்கள், ஒரு சின்ன வரவு செலவு திட்டம் அல்ல ஒரு நாட்டுடைய வரவு, அவருடைய நிதி நிலைமை எப்படி அரசாங்கங்களை தலைகளாக மாற்றும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது என்பது இது இன்னொரு தான். இந்த ஷட்டவுனின் போது அமெரிக்காவுக்கு மட்டுமில்லை பிரச்சனை, அமெரிக்காவோடு வர்த்தகம் செய்கிற அத்தனை நாடுகளும் சேர்ந்து பாதிக்கப்பட்டு அந்த 43 நாட்களும் இவர்களுடைய வர்த்தகம் எதுவும் அங்கே செய்ய முடியாது, அது செய்ய முடியாத நிலை காணப்பட்டது. ஆகவே அது வெறும் அமெரிக்காவை மட்டும் பாதிக்கவில்லை, அவர்களோடு சேர்ந்து உள்ள நாடு. உதாரணமாக அமெரிக்கா தான் இப்பொழுது அதிக வரியை மற்ற நாடுகள் மீது விதித்து அந்த மற்ற நாடு பணத்தை தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது இந்த ஷட்டவுன் போன்ற ஒன்று வந்து அதை ஸ்திரமற்ற நிலையை அங்கே காட்டியது. ஆகவே பணக்கார நாடு வறிய நாடு என்று இல்லை, ஒரு வரவு செலவு திட்டம் என்பது ஒரு நாட்டினுடைய தலைவிதியை நிச்சயமாக நிர்ணயிக்கும் ஒரு விஷயம் என்று நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த 43 நாட்களில் ஒரு முக்கியமான விடயம் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன் என்னவென்றால், ஷட்டவுன் என்ற நடந்து கொண்டிருக்கையில் சுவிட்சர்லாந்து அமெரிக்காவுடன் தொடர்பு கொண்டு தங்களுக்கான அந்த வரி கட்டுப்பாட்டில் தங்களுக்கு ஒரு சலுகை தர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தை உண்டாக்கியதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களோ தெரியாது. நான் நேற்று முன்னைய நாள் பத்திரிகையில் படித்திருந்தேன். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அதாவது அந்த 43 நாளும் அந்த வேலை சம்பளம் பெறாதவர்களது வாழ்க்கை என்ன மாதிரி இருந்திருக்கும், அவர்களது வாழ்க்கை செலவு, வாழ்க்கையின் அவர்களது வரவு செலவு திட்டங்கள் எவ்வாறு பாதித்திருக்கும் என்று யோசிக்கும் பொழுது உண்மையிலே ஒரு தலை சுற்றுகின்ற விஷயமாகத்தான் இருக்கின்றது. அது அமெரிக்காவினுடைய தனிப்பட்ட விவகாரம் என்றாலும் பலரையும் அது பாதித்த நீங்கள் கூறியது போன்று அதை பெரிதாக வெளியில் எடுத்து கூறிய அளவு ஊடகங்களை காணவில்லை. ஏனென்றால் இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும், உலகம் பூராகவும் ஊடகங்கள் என்றால் அது சிலருடைய கைகளில்தான் இருக்கின்றன. அவை கூறுவதுதான் செய்தி, மற்றது செய்தி இல்லை என்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அதிக சக்தி வாய்ந்த ஒரு தலைமை பீடத்தையோ ஒரு இதை தாக்கி எழுதவோ அதை எதிர்த்து கருத்து கூறவோ மக்கள் இப்பொழுது அஞ்சும் ஒரு நிலையில் எதுவும் நடக்கலாம் என்றதை சேர்ந்து பார்க்கலாம்.
இல்லை, அது அப்படியான சர்வாதிகார முறையில் ஒரு நாடு போகும் பொழுது அந்த நாட்டின் பொருளாதாரம் மட்டுமன்று இல்லை, அங்கிருக்கும் பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். அதை நாங்கள் பல விடயங்களில் நமது வாழ்க்கை வரலாற்றிலே நாங்கள் கண்டுவிட்டோம். ஆனால் இதை மாற்றுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அதை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்கள் தலைவர்கள் தான் அதை செய்ய வேண்டிய விடயங்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தலைவர்கள் என்னும் பொழுது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் ஒன்று உண்டு. ஒரு அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டால் 4 வருடமோ 5 வருடத்துக்கு பின் தான் அடுத்த பொது தேர்தல் நடைபெறும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதுவரை மக்கள் பொறுத்திருந்தே ஆக வேண்டும். எல்லா நாட்டுக்கும் பொருந்துமில்லை. உதாரணமாக சில நாடுகள் எடுத்துக்கொண்டு அந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் அடிக்கடி கூ என்று சொல்வோம். இராணுவ புரட்சி, சதி புரட்சி மூலம் அரசாங்கம் கவிழ்க்கப்படும். அங்கே சாட்டப்படும் குற்றம் முதலாவது பொருளாதார ரீதியாக அந்த நாட்டினுடைய அதிபர் சரியாக இயங்கவில்லை, ஆகவே நாங்கள் பதவியை கையில் எடுக்கிறோம் என்று சொல்லி இராணுவ ரீதியாக அரசாங்கங்களை வீழ்த்தி பதவிக்கு வந்த வரலாறுகளும் உண்டு. ஆகவே பொருளாதாரம் என்னும் பொழுது ஓட், அதாவது வாக்கில் தான் அவர்கள் வருவார்கள் என்றில்லை, வாக்கை விட துப்பாக்கி மூலமாகவும் இந்த பதவிக்கு வரும் பொழுது பொதுமக்கள் எப்படியும் பாதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் இப்பொழுது கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கோம். அண்மையில் பல ஆப்பிரிக்க நாடுகளில் இதே போன்ற நிலை ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எவ்வளவு நேரம் இந்த பதிவில் பார்த்த விடயங்கள் யாவும் பொதுமக்களது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கின்றது. எனவே நமது வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் நிச்சயமாக ஒரு தொடர்பு இருக்கின்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக அரசியல் என்ற அரசாங்கம் என்பது யார் அதை அமைப்பது? அவர்கள் இல்லையே, நாங்கள் தானே வாக்களிக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரதிநிதியை தெரிவு செய்கிறோம், அவர்தான் பாராளுமன்ற சொல்கிறார். இப்படி தெரிவு செய்யப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக வரும்பொழுது அவர்கள் அரசாங்கத்தை அமைக்கிறார்கள். பின்பு அவர்கள் தான் திட்டங்களை தயாரிக்கிறார்கள். அந்த திட்டங்களில் நல்லது கெட்ட எல்லாத்தையும் அனுபவிப்பவர்கள் நாங்கள் தான். ஆகவே எங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை என்று கூற முடியாது. நாங்கள் இல்லை கண்ண முடிக்கின்ற அவர்கள் என்னத்தையால் செய்யட்டும் என்று இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு எதிரான பல நடவடிக்கைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும்பொழுது நேரடியாக உங்களால் அதாவது இராணுவ சதி மூலம் கவிழ்க்கும் அரசாங்கங்கள் உள்ள நாடுகளில் அதை செய்யலாம். ஆனால் இங்கே ஐரோப்பா போன்ற நாடுகளில் அப்படியான இராணுவ சதி மூலம் ஒரு அரசாங்கத்தை மாற்றுவது முடியாது. ஆனால் இந்த வரவு செலவு திட்டம் என்பது ஒரு பயங்கர ஆயுதம் என்பதை மறக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் பொழுது 2 பக்க வாதமும் கேட்கப்படும். எதிர்கட்சிகள் எது எப்படி இருக்கின்றன, ஆளுங்கட்சி. ஆகவே இந்த அரசாங்கத்தின் மீது